அப்படி நடந்து போகும்போது நீங்க ஏதோ ப்ராக்டிஸ் பண்றதெல்லாம் நான் பார்த்தேன் டேசி. ஒருவேளை பாடணும்ன்ற டென்ஷன்னால நீங்க வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலையோ? இல்ல அப்படி இல்ல. பட் இங்க வந்து ஸ்டெப்ஸ் எல்லாமே வேற வேற மாதிரி இருந்தது. டக்குன்னு பார்த்து டான்சர்ஸ் தான் தப்பா ஆடி இருக்காங்க. நீங்க தப்பா இருந்தாங்கன்னு சொல்லல. பட் அது வேற வேற ஸ்டெப்ஸா இருந்துச்சு. இப்போ இன்னைக்கு ட்ரை பண்ணலாமே டேசி. நேத்துக்கு ரிஹர்சல் என்ன பண்ணீங்களோ அதை மட்டும் ஓகேவா? ஒரு ஸ்டெப் போட்டா அது சந்தோஷப்படுவோம் நான். ஹேர் ஸ்டைல் பாருங்க சார், சைடுல பாருங்க. அந்த இது மாதிரி காட்டுங்க டேசி. கிறிஸ் கேல் மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கீங்க. பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஆமா, கோரஸ் எல்லாம் அவங்க காது தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படி சூப்பர். உங்களுக்கு நான் ஹெல்ப்புக்கு வேணா ஒருத்தரை கூப்பிடலான்னு இருக்கேன். தம்பி நீங்க தானே அந்த மேல் வெர்ஷன் பண்ணீங்க? ஆமா, ரொம்ப ஹை பிட்ச்ல பாடுனாரு. ப்ளீஸ் வாங்க. ரொம்ப ஹை பிட்ச்ல பாடுனீங்க, வாங்க. ஃபீல் பண்றா. எவ்வளவு அழகா ஆடுறா. ஆனா ஆடாம போயிட்டா பாருங்களேன். டெய்சிக்காக ஒரு பலத்தை டெய்சி ஃபேண்டாஸ்டிக். சூப்பர். கோவிந்த் நீங்க எதுக்கு வந்தீங்க? போங்க அந்த பக்கம். இல்ல நான் தம்பி நல்லா ஆடினா. மூணு அடி தண்ணில ஸ்விம்மிங் பூல்ல நம்ம நின்றுக்கிட்டு அப்படியே கியூட்ரா கோவிந்த். நைஸ் பாய் சார். அவன் நல்ல பையன். உனக்குள்ள ஒரு ஹிடன் டேலண்ட் இருக்குடா. அதை அப்பப்போ எடுத்து காட்டு. அங்க பாரு அவன் பசங்க எல்லாம் பாரு டீசல்லாம் ஆடுறோம், அப்ப நாங்களும் ஆடணும் அப்படின்றான் அவன்.